இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் முருங்கைக்கீரை கோதுமை மாவு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் போது போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதை ஒன்றொன்னா இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 சைடு வெந்ததும் நம்ம ஒன்றொன்னா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.